ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கருஷன் அண்ட் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம நம்ம வீட்ல நடந்த வரலட்சுமி பூஜை தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். இதே போல நான் மேலும் மேலும் வீடியோ போட. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கேங்க. இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 350 சம்திங் வரும். நான் என்னோட வீட்டு பக்கத்துல வாங்கல இது வந்து நான் சிக்பேட்ல போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா வீட்டு பக்கத்துல வந்து 650 700 சம்திங் ரேட்ல விற்கிறாங்க. ஸோ அதனால நான் அவர் அங்கேயே போய் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சாரியும் பாத்தீங்கன்னா நான் சிக்பேட்ல தாங்க எடுத்திருந்தேன். எல்லோ கலர் சாரி. இந்த சாரி பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மாம்பழ கலர்ல அங்கங்க லீஃப் பேட்டர்ன் போட்டு அதோட முந்தானி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல இருந்துச்சுங்க. சாரி ரொம்பவும் நல்லா இருந்தது. ஏன்னா இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சாரி. அம்பாளுக்கு இந்த சாரியை கட்டுறதுக்காக முன்னாடி நாளே ப்ரீ ப்ளீட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுட்டேங்க. அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. நாளைக்கு வரலட்சுமி பூஜை அப்படின்றதால வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே வீடு எல்லாத்தையும் பெருக்கிட்டு கம்ப்ளீட்டா மாப் பண்ணி கிளீனா ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம படுத்த பெட்ஷீட், அப்புறம் வந்து பெட் கவர், அப்புறம் பில்லோ இதெல்லாமும் வாஷ் பண்ணி போடணும். அதனால அதெல்லாமும் வாஷ் பண்ணி பால்கனில காய போட்டாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூஜை ரூம் தான் கிளீன் பண்ணோம். ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு சில வேலை எல்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் பூஜை ரூம் கிளீன் பண்ண உட்காரணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பையும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பூஜை சாமா இருக்கு இல்லையா, பித்தளை சாமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புளி போட்டு ஊற வச்சிருக்கேன். வெளியே போயிட்டு நாளைக்கு பூஜைக்கு என்னென்ன ஐட்டம் வாங்கணுமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 1 hour இது ஊறட்டும்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ராமூர்த்தி நகர்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இந்த வாழைக்கண்ணு, அப்புறம் மாவிளை தோரணம், அப்புறம் வாழை இலை, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே கிடைக்கும். பூ, தேங்காய் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேய்ச்சி அப்படியே வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இப்ப நீங்க பாக்குற இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட்ல போய் வாங்கியிருந்தேன். இந்த வாழைக்கண்ணு 2 ஜோடியா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மாவிளை தோரணம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழை இலை சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்காக. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சத்திரி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அம்பாளுக்கு போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். அதோட வந்து பாத்தீங்கன்னா வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும் இல்லையா, அதனால சுண்டல் வடை எல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பாயசம் கொடுக்கறதுக்கு டீ கப் மாதிரி வாங்கியிருந்தேங்க, எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாக்குற இந்த பிளவுஸ் செட் பாத்தீங்க அப்படின்னா மீஷோல தான் முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பீஸ்லோ 10 பீஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இருக்கும் உள்ள எல்லா கலர்ஸ்லயுமே. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலை பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக 2 பச்சை கலர் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் போயிருந்த கடையிலயே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கொட்டைப்பாக்கெல்லாம் ஒரு சில கடையில கேட்டோம்னா அந்த நல்லா நாளா உடைச்சு தாங்க பொடி பொடியா தராங்க. அதனால இந்த ரோஜா பாக்கே வாங்கிட்டேன், நானு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், குங்குமம், தாலி சரடுங்க வர சுமங்கலிக்காக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். வர சுமங்கலி எல்லாருக்குமே வளையல் வச்சு கொடுக்கணும் இல்லையா, ஆளுக்கு 2 வளையலாவது வச்சு கொடுக்கணுன்றதுக்காக 3 செட் ஆஃப் வளையல் வாங்கியிருந்தேன் நானு. 2 பச்சை கலர், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல வாங்கியிருந்தேன். இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா காதோல கருகுமணி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்க எல்லாருமே வாங்குவாங்க வரலட்சுமி பூஜைக்கு கலசத்துல போடுறதுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாண்டு, அம்பாளோட கை கால் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சாரி கட்டி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணும். நான் தனியா இருக்கேன் அப்படின்றதால என்னால கம்ப்ளீட்டா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபைனலா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பூஜைக்கு தேவையான தோரணம் எல்லாமும் உள்ள இருந்ததை எடுத்து வச்சிருக்கீங்க வெளியே. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஜன்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோரணம் மாதிரி தொங்க விட்டுருப்பேன். அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து அதே மாதிரி தோரணம் எல்லாம் தொங்க விட்டுருப்பேன். வாசல்லையும் தொங்க விட்டுருக்கேன். புளி போட்டு 1 ஹவருக்கு மேல ஊறிடுச்சு பூஜை சாமான்லாம். இப்ப அந்த பீத்தாம்பரி பவுடர் இருக்கு இல்லையா, பித்தளை சாமான் தேய்க்கிறது, அந்த பவுடர் வச்சு தேய்ச்சி கம்ப்ளீட்டா எடுத்துட வேண்டியதுதான். இது எல்லாத்தையும் எடுத்து தேய்ச்சி எடுத்துட்டோங்க. இங்க பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. புளி போட்டு அதுக்கப்புறம் பீத்தாம்பரி பவுடர் போட்டு தேய்ச்சி எடுத்திருக்கோம். இவ்வளவு நல்லா பளபளன்னு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூஜை சாமான்லாம் நல்லா காயட்டும்னு ஒரு பக்கமா வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு புடவை கட்டலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு அம்பாளுக்கு கை கால் புடவை எல்லாமே கட்டி இதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இதுதாங்க நான் பண்ணது. அது ட்ரை பண்றது என்னமோ ஈஸி தான், ஆனா அது கரெக்டான இடத்துல வந்து அலைன் பண்ணி உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, இதான் ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அம்பாளுக்கு.
இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாலோட கலசத்துல போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாங்க. நாங்க வந்து தண்ணி கலசம் வைக்க மாட்டோம், அரிசி கலசம் தாங்க வைப்போம். சோ அதுதான் பார்க்க போறீங்க. முதல்ல பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேங்க, பச்சரிசி போட்டுருவோம். அடுத்ததா வெத்தலை பாக்கு எடுத்து வச்சிருக்கேங்க, அதை போட்டுடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கேங்க, அதை உள்ள போட்டுடலாம். அடுத்ததா விரலி மஞ்சள், அதையும் உள்ள வச்சிடலாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காதோல கருகமணி செட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து பாத்தீங்கன்னா கலசத்துக்குள்ள வச்சிடலாம். அப்புறம் ஒரு ஜாதிக்காய் ஒண்ணு உள்ள சேர்த்துக்கலாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 5 பொருள் அப்படி இல்லைன்னா 7 பொருள் இல்லைன்னா 9 பொருட்கள் அப்படின்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள சேர்க்கணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா நான் காயின் ரூபாவும் வந்து இதோட சேர்த்திருக்கேங்க உள்ள. அம்பாள் முகத்துக்கு முதல்ல ஒரு தேங்காய் எடுத்து அதை முழுசா கழுவி அதை முழுக்க மஞ்சள் பூசி அதுக்கு பொட்டிட்டு குங்குமம் வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தவளைக்கு மேல ஒரு மாவிளை கொத்து வச்சுட்டு அதுக்கு மேல அம்பாளோட தேங்காய் உருவத்தை வச்சுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம அம்பாள் முகத்தை கட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா பஞ்சத்திரி மாலை போட்டு திருமங்கல்யம் எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் இருக்கிற பிளவர்ஸ் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கேங்க. ஜடெல்லாம் வச்சு பாருங்க. இதுதான் அம்பாலோட ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உருவத்தை கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கேன். என்னால பெஸ்டா பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். அது பார்க்கும்போது உண்மையில எனக்குமே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் தனியாவே பண்ணிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு சாரி டைப் எல்லாம் பண்ணி விட்டு இருந்தாங்க அம்பாளுக்கு. இந்த வாட்டி நானே பண்ணது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அம்பால எப்ப வேணா வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல நேரம் கொடுத்திருந்தாங்க. வாசல்ல கோலம் போட்டு அம்பால அங்க கொண்டு போய் உட்கார வச்சு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக ஒரு விளக்கு ஏத்தி அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கேங்க, அவரையும் உள்ள அழைக்கிறதுக்காக வெத்தலை பாக்கலாம் வச்சு ஒரு பிளவுஸ் பைப் வச்சு அம்பால அழைக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க விளக்கை ஏத்திட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சு அம்பால வர வேண்டும் லட்சுமி அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி நம்ம அந்த சுவாமியை உள்ள கூட்டிட்டு வரணுங்க. தீபார்த்தனெல்லாம் காமிச்சிட்டு அந்த வாழைப்பதத்தையும் பிரசாதமா வச்சு கும்பிட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அம்பால வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போறேங்க. குறிச்ச நேரத்துக்குள்ள பண்ணிடணும்னு ரொம்ப பரபரப்பா பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலா அதே மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா அம்பால உள்ள கூட்டிட்டு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. அப்படியே கூட்டிட்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல ஒரு வாழையில போட்டு அதுல பச்சரிசி காசெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அம்பால அந்த டேபிள் மேலதான் வைக்க போறேன். சோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே கொண்டு வந்து அம்பால இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஃபைனலா அம்பால அழைச்சிட்டு வந்து சாயங்காலமே வீட்டுல உட்கார வச்சோம். நம்ம அடுத்த நாள் பூஜையை கண்டினியூ பண்ணும்போது மத்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. காலையில குளிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேலையா சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணுமோ அதை சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, என்னென்ன சமைச்சேன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பால் பாயசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடை, அதுக்கப்புறம் தயிர் சாதம், அப்புறம் லெமன் ரைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்காக பண்ணியிருந்தேன். காலையில சுவாமிக்கு பூ அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சுவாமி கிட்ட என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளக்கலுக்கு வந்து சக்கரை, வெல்லம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாம் வச்சிருக்கேங்க. அப்புறம் ஒரு தட்டுல பழம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலைய போட்டு சுவாமிக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணுமோ அதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேங்க. முதல்ல ஊதுவத்தி ஏத்தி சுவாமிக்கு காமிச்சிட்டு அப்புறம் பூஜை ரூம்லயும் காமிச்சிட்டு கொண்டாந்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நம்ம விநாயகர் பூஜை தான் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு பூஜை பண்ணிடணும். அவருக்கு பண்ணிட்டு தான் மகாலட்சுமிக்கு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். மகாலட்சுமி பூஜைக்கு மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா கனகதரா சூத்திரம் படிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 108 மகாலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லி அம்மனுக்கு அந்த பூவால அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கற்பூரம் காமிச்சு அம்பால சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மார்னிங். அதுக்கப்புறம் அம்பாள் கழுத்துல 2 சரடு போட்டிருக்கேன் பாருங்க. இது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுறணும். இந்த சரடை வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் தான் கட்டணும்னு சொல்லுவாங்க. சோ நான் வந்து என் பொண்ணுக்கு ஒண்ணு பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு வந்து நான் கட்டி விட்டேங்க. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கட்டி விட்டு இருந்தாரு. இந்த சரடு கட்டுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சாப்பிடாம விரதம் தாங்க. தண்ணி வேணா குடிச்சிக்கலாம், நான் எதுவும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. இந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சாப்பாடே சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். ஸோ இப்படிதான் எங்களோட வரலட்சுமி பூஜை முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் மற்ற சுமங்கலி எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு.
சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேத்தி வச்சுட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வளையல், அதுக்கப்புறம் தாலி சரடு, ப்ளவுஸ் பீட்லாம் வர சுமங்கலிக்கு குடுக்கறதுக்கு வச்சிருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காவும் வாங்கி வச்சிருந்தேங்க. இங்க வந்து அது ஒரு வழக்கங்க பெங்களூர்ல. வெத்தல, பாக்கு, பூவு, தேங்காய், அப்புறம் வாழைப்பழம், அது கூட சேர்த்து ப்ளவுஸ் பீட்டு, வளையல் இதெல்லாம் சேர்த்து குடுக்கணும். அதனால தான் இதெல்லாம் சேர்த்து வாங்கி வச்சிருக்கேன். சாயங்காலம் விளக்கேத்தி சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மத்த வீட்டுக்கு போய் நம்ம தாம்பூலம் கலெக்ட் பண்ணணும். நம்ம அபார்ட்மெண்ட்லயே இன்னும் ஒரு 3 வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் வரலட்சுமி பூஜை கும்பிட்டுருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வரணும். வெத்தல பாக்கு, தாலி சரடு வாங்கிட்டு வரணும். ஸோ அங்க போயிட்டு நான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு, வீடு தொறந்து தாங்க வைக்கணும். மூடிலாம் வைக்கக்கூடாது. வீட்ல ஆள் இருந்தாங்க. அதனால நான் வீட்ட தொறந்தே வச்சுட்டு போயிருந்தேன். நான் போயிட்டு வெத்தல பாக்குலாம் போய் வாங்கிட்டு வந்த மாதிரி, என்னோட வீட்டுக்கும் மத்த சுமங்கலிலாம் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தாம்பூலம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு அந்த ஆரத்தி கரைப்பாங்க இல்லையா? திருஷ்டி சுத்துறதுக்காக. ஸோ அந்த ஆரத்திய வந்து நான் கரைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கேங்க. இப்பதான் கரைச்சு அம்மனுக்கு ஆரத்தி சுத்திட்டு இருக்கேன் பாருங்க. அம்பாளுக்கு ஆரத்தி சுத்தி ஏன் அந்த திருஷ்டி எல்லாம் போகணும்னு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல்ல கொண்டு போய் அதை நம்ம வீட்டு வாசல்லயே ஊத்த வேண்டியதாங்க கோலத்துல. அந்த மாக்கோலம் போட்டிருந்தேன். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கற்பூரத்தை வச்சு அந்த குங்குமத்தை சுத்தி ஊத்தி விட்டுறணும். திருஷ்டி கழிச்சாச்சு அம்பளுக்கு. இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேங்க. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்பால 3வது நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ அம்பாளுக்கு வந்து ஒரு பிரசாதம் மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு கற்பூரம் காமிச்சு அம்பால கொண்டு போய் நம்மளோட வீட்டை அரிசி பானையில இறக்கிடணும். மகாலட்சுமி இங்கே தங்கிடுங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, பால்ல சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, நெய் விட்டு ஒரு பாயசம் மாதிரி ரெடி பண்ணி அம்பாளுக்கு கொடுத்து அம்பாளுக்கு கற்பூரம் காமிச்சு கும்பிட்டுட்டு கொண்டு போய் அம்பால எங்க வீட்டு அரிசி பானையில இறக்கி வச்சு எப்பவுமே இங்க இருக்கணும்ன்ற மாதிரி வேண்டிக்கிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜையை ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் நல்லபடியா கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பா நடந்தது எங்க வீட்டுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.